பணத்தை மாநில அரசுக்கு கொடுக்கணும்னு வருகின்ற போது ஒன்றிய அரசு கடந்த ஆண்டுல இருந்து என்ன செய்யுதுன்னா, தமிழ்நாட்டுல சமகர சிக்ஷாக்கு நிதி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க PM ஸ்ரீ திட்டத்தின் கீழே தேசிய கல்விக் கொள்கை 2020 கூறுகளை உங்களுடைய மாதிரி பள்ளிகளை நீங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். PM ஸ்ரீ ஸ்கூல் என்பது நாங்கள் எப்படி சொல்றோமோ அப்படியாக நீங்கள் இயக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை. அப்ப சமகர சிக்ஷாக்கு வர வேண்டிய பணம் வரலன்னு சொன்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசினால் தனியார் பள்ளியில சேர்க்கப்பட்டு நிதி செலுத்தப்பட வேண்டிய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உரிமை பாதிக்கப்படுகிறது. நிதி தருவதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் தந்திருக்கும் பொழுது அந்த நிதியை நிறுத்தி வைப்பதற்கு ஒன்றிய அரசிற்கு எந்த உரிமையும் இல்லை. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது மக்களிலும் சரி மாநிலங்களிலும் சரி, இது குறித்த விவாதத்தை நடத்த வேண்டும். உரிமை மீறல் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரணும். தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக ஒன்றிய அரசு கொடுப்பதற்கான அனைத்து வகையான போராட்டத்தையும் தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்த ஒன்றிய அரசு சில திட்டங்களை அறிவிக்கின்ற போது அந்த ஒன்றிய அரசினுடைய திட்டங்களில் ஒன்றிய அரசின் நிதி செலவீனமும் மாநில அரசின் நிதி செலவீனமும் இருக்கு. பள்ளிக்கல்வியில சர்வசிக்ஷா அபியான் என்று 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு திட்டம் இருந்தது. ஒரு 10 ஆண்டு காலம் அந்த திட்டம் முடிந்த பிறகு 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் RMSA சொல்லப்படுற ராஷ்டிரிய மத்தியம சிக்ஷா அபியான் என்கின்ற ஒரு திட்டம் வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை சமகர சிக்ஷா என்கின்ற ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். இந்த திட்டத்தின்படி ஒன்றிய அரசு நிதி தரணும், மாநில அரசும் நிதி கொடுக்கணும். அப்படித்தான் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான கல்வி கட்டமைப்பை உருவாக்குவது, ஆசிரியர்களை நியமிப்பது, அவர்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுப்பது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு, பல்வேறு செலவினங்களுக்கு இந்த திட்டத்திலிருந்து மாநில அரசுகள் செலவு செய்கின்றன. ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை வைக்கின்ற போது செலவினங்கள் என்று சொல்லும் போது சமகர சிக்ஷா என்றால் என்ன, அதனுடைய செலவீனம் எவ்வளவு, எதற்காக, மாநில அரசின் ஒதுக்கீடு எவ்வளவு, ஒன்றிய அரசின் ஒதுக்கீடு எவ்வளவு என்று சொல்லி ஒன்றிய அரசு அதற்கான ஒரு நிதி ஒப்புதலை நாடாளுமன்றத்தில் பெற்றுவிடுகிறார்கள். PM ஸ்ரீ என்று சொல்லப்படுவது ஒரு மாதிரி பள்ளி திட்டம். அந்த மாதிரி பள்ளி திட்டத்திற்கு தனியாக ஒரு நிதியை ஒதுக்குகிறார்கள். அதற்குண்டான நிதி செலவீனத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்றுவிடுகிறார்கள். இது ரெண்டும் தனித்தனி திட்டம், தனித்தனியாக ஒப்புதல் பெறப்படுகிறது ஒரே நிதிநிலை அறிக்கையில. செலவு செய்யும் பொழுது பணத்தை மாநில அரசிற்கு கொடுக்கணும்னு வருகின்ற போது ஒன்றிய அரசு கடந்த ஆண்டுல இருந்து என்ன செய்யுதுன்னா, தமிழ்நாட்டுல சமகர சிக்ஷாக்கு நிதி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க PM ஸ்ரீ திட்டத்தின் கீழே தேசிய கல்விக் கொள்கை 2020 கூறுகளை உங்களுடைய மாதிரி பள்ளிகளை நீங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். PM ஸ்ரீ ஸ்கூல் என்பது நாங்கள் எப்படி சொல்றோமோ அப்படியாக நீங்கள் இயக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கறாங்க. அதற்காக சமகர சிக்ஷால பணம் வரல. அப்ப சமகர சிக்ஷாக்கு வர வேண்டிய பணம் வரலன்னு சொன்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசினால் தனியார் பள்ளியில சேர்க்கப்பட்டு நிதி செலுத்தப்பட வேண்டிய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உரிமை பாதிக்கப்படுகிறது. அப்ப தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி உரிமை பாதித்தாலும் பரவாயில்ல, நான் பணம் கொடுக்க மாட்டேன், நீ தேசிய கல்விகளை ஏற்றுக்கொள்ளு அப்படி நிர்பந்திப்பது என்பது நாடாளுமன்றத்தையே அவமதிக்கின்ற ஒரு செயல். பிரிவிலேஜ் ஆஃப் த பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தினுடைய உரிமை இருக்கு இல்லையா, அந்த நாடாளுமன்றம் ஒரு தலைப்பின் கீழ் செலவு செய்வதற்கு ஒரு ஒப்புதலை தந்திருக்கும் பொழுது, அந்த தலைப்பின் கீழ் செலவு செய்ய வேண்டிய பணத்திற்கு நீங்க இன்னொரு தலைப்பின் கீழ் இருக்கிற இன்னொரு திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் இதற்கு நிதி என்றால், அப்ப நாடாளுமன்றம் கொடுத்த ஒப்புதலை நீங்கள் மதிக்கலன்னு அர்த்தம். இப்ப நாடாளுமன்றத்தை மதிக்காத போக்கு, கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்காத போக்கு, அரசமைப்பு சட்டம் முன்வைக்கின்ற மக்களாட்சி மாண்புகளை மதிக்காத போக்கு, இந்த போக்கு நியாயமற்ற போக்கு. ஒன்றிய அரசினுடைய இந்த போக்கினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நலன் பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே ஒன்றிய அரசு கல்விக் கொள்கையில் விவாதம் நடத்த வேண்டும் என்றால் அது மாநில அரசிடம் விவாதிக்கலாம், மாநில மக்களிடம் விவாதிக்கலாம். தான் எது நல்லது, எதற்காக சொல்கிறோம் என்பதை ஒன்றிய அரசு விளக்கலாம். ஆனால் நிதி தருவதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் தந்திருக்கும் பொழுது அந்த நிதியை நிறுத்தி வைப்பதற்கு ஒன்றிய அரசிற்கு எந்த உரிமையும் இல்லை.
நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது மக்களிலும் சரி மாநிலங்களிலும் சரி, இது குறித்த விவாதத்தை நடத்த வேண்டும். உரிமை மீறல் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரணும். தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக ஒன்றிய அரசு கொடுப்பதற்கான அனைத்து வகையான போராட்டத்தையும் தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்த வேண்டும். ஒன்றிய அரசு தன் கடமையை உணர்ந்து தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்காமல் உடனடியாக சமகர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை தர வேண்டும்.